அதாவது ஏற்கனவே பசுமை தீர்ப்பாயம் இதற்கான ஆய்வு நடத்தி இதன் மூலமாக பாதிப்பு இல்லை என்றும் ஒரு சில நிபந்தனைகளோடு ஏற்கனவே அனுமதி கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அது தரப்பட்டிருக்கிறது. வேலை வாய்ப்புகள் வர வேண்டுமானால் தொழில்மயமாக்கல் என்பது அவசியம். பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கிறாங்க. அங்க இப்போ இது தேவை என்று மக்கள் போராடி கொண்டு இருக்கிறார்கள். அதாவது 25-30,000 பேர் வேலை வாய்ப்பு இழந்திருக்கிறார்கள். அதனால அது ஒரு மோட்டிவேட்டட் கேம்பெயின். அதாவது இந்த அர்பன் நக்சல்ஸ் எப்படியாவது இங்கே முன்னேற்றம் இருக்கக்கூடாது, சாலைகள் வரக்கூடாது, தொழிற்சாலைகள் வரக்கூடாது என்கின்ற ஒரு நோக்கத்தோடு தட் வாஸ் அ பெய்ட் அண்ட் ஆர்கெஸ்ட்ரேட்டட் கேம்பெயின். அதனால் அதை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. உள்ளூர் மக்கள் விரும்புகிறாங்க. நன்றி. அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கஜா புயலுக்கு 10 லட்சம் பேர் இறந்தாதான் மோடி பாப்பாரா அப்படின்ற ஒரு காட்டமான ஒரு இந்த மாதிரியான பேச்சுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் பதில் சொல்ல போகிறேன். இவங்க ரிப்போர்ட் அனுப்பாமலே 353 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட் அனுப்பினதும் மீதி தொகை கொடுக்கப்படும்னு உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்லியிருக்கார். அதனால இவங்க ரிப்போர்ட் கொடுத்து முடிக்கட்டும். அதுக்கப்புறம் நிச்சயமாக மத்திய அரசாங்கம் எவ்வளவு விரும்ப முடியுமோ உதவுவாங்க. இல்லை, அது நான் சொல்றதான் அட்வான்ஸு. வீடு கட்டுறதுக்கு அதுவும் இதில் தான் சேர்த்துக்கணும். ஏன்னா இப்போ 3 லட்சம் வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறாங்க. இப்போ ஒரு வீட்டுக்கு 2,10,000 ரூபா மத்திய அரசாங்கம் தானே பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாவில் கொடுக்குது. அதையும் நீங்கள் மொத்தமாக சேர்த்தோம். நான் நேரடியாக கொடுத்துருக்கின்ற ரிலீஃபை மட்டும் சொன்னேன். அன்றைக்கி திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்த உடனே ஸ்பாட்டிலேயே டெல்லியோடு பேசி அதற்கு உடனடியாக சீஃப் செக்ரட்டரிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டரே போட்டிருக்கு. அதனால் நம்ம பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்தெந்த வகையில் நான் செய்ய முடியுமோ மத்திய அரசாங்கம் செய்யும். சார், இப்போ 5 மாநில தேர்தலுக்கு பிறகு பெட்ரோல் டீசலோட பாத்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வருது, ஏறிக்கிட்டே போகுது. பாருங்க, 5 பைசா ஏறி இருக்குன்னு பேசக்கூடாது. பெட்ரோல் 5 பைசா ஏறி இருக்குன்னா டீசல் 8 பைசா இறங்கி இருக்கு. அதனால இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஓகே, தேங்க்யூ. நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடும். பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக மிகப்பெரிய கூட்டணி எதிர்கட்சிகள் அமைச்சிருக்காங்க. இது எப்படி இருக்கு இந்த தேர்தல்? அதாவது மம்தா பானர்ஜிக்கு ஸ்டாலினால ஓட்டு கிடைக்கும், அல்லது சந்திரபாபு நாயுடுக்கு மாயாவதினால ஓட்டு கிடைக்கும். என்ன கூட்டணி மாநில கட்சிகள் சேர்றதுனால ஒருவருக்கு இன்னொருவரால் எந்த லாபமும் கிடையாது. அதனால இந்த கூட்டணியால் பிஜேபிக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. நான் என்ன சொல்றேன், அது தேர்தல் பற்றி அவரோட கருத்து. அவர் இன்னும் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவர் கொள்கைகளையும் நிலைப்பாட்டை சொல்றவரை நான் அதை பற்றி விமர்சிக்க போவது இல்லை. நன்றி.